தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் என்னென்ன கொடுக்க காத்திருக்கு, எந்த கிரகம் சாதகமாக இருக்கு, எந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியத்தை நம்ம பெற இருக்கிறோம், எந்த கிரகத்துக்கு நாம பரிகாரம் செய்ய வேண்டும், எந்த கிரகத்தினுடைய வழிபாடு செய்யணும், அந்த கிரகம் நமக்கு என்ன கொடுக்க போறது, நம்ம எதை செய்யக்கூடாதுங்கிறதுனால அடுத்தடுத்து பார்க்க இருக்கோம். செவ்வாய் தை மாதம் 1ஆம் தேதி மட்டும்தான் தனுசுல இருக்கிறாரு. அதுக்கப்புறம் மகரத்துக்கு போறாரு. அந்த மாதம் முழுவதுமே மகரத்தில் தான் இருக்க போறாரு. ஸோ மகர ராசியில செவ்வாய் வரப்போறதுனால செவ்வாய்ங்கிற கிரகம் மகரத்தில் உச்சம் அடையுது. அப்போ மகர ராசியில் உள்ள நபர்கள் அவங்க கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். வார்த்தைகளும் சரி, தன்னுடைய இளைய சகோதரர் வழிகளும் சரி. ஏன்னா செவ்வாய்ங்கிற கிரகம் சகோதரரை மட்டும்தான் சுட்டி காட்டுறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதோட புதன் தை மாதம் 1ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை மட்டும்தான் தனுசில் இருக்கிறாரு. மீதி நாள் தை 20ஆம் தேதி வரைக்கும் அவர் மகரத்தில் இருப்பாரு. 20க்கு மேல கும்பத்துக்கு வராரு. சோ 3 பயிற்சிகளை ஒரு மாதத்துல ஒரு கிரகம் சந்திக்கும் போது அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தில் ஒரு பிறந்தவங்க, அந்த கிரகம் உச்சமோ ஆட்சியோ உள்ள நபர்கள் என்னென்ன கவனம் கொள்ள வேண்டும், எதை கவனத்தில் கொள்ள வேண்டும், எதை யாரிடம் சொல்ல வேண்டும் என்பதை அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்க இருக்கோம். சுக்கிரன் தை 1 முதல் 22ஆம் தேதி வரை, அதாவது ஆடம்பரத்திற்கும் வீடுமனை யோகம் பற்றிய ஒரு கிரகம் இருக்குதுன்னா அது சுக்கிரன் சொல்ற கிரகம். அந்த சுக்கிரன் கிரகம் தை மாதம் 1ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி கிட்டத்தட்ட ஒரு 80% நாட்களை அந்த நகரத்திலே 23ஆம் தேதிக்கு மேல கும்பத்துக்கு வரப்போறாரு. ஸோ மீதி இருக்கிற ஒரு 9 நாள் 8 நாள் கும்பத்தில் இருப்பாரு. அந்த அப்படி இருக்கிற காலகட்டத்தில் எந்த ராசிக்கெல்லாம் அவர் சுபராகவும் எந்த ராசி கொஞ்சம் கவனமா இருக்கணுங்கிறத பார்க்க போறோம். அடுத்தது சூரியன் அப்படி எடுத்துக்கிட்டா அது மாதக்கோள். அந்த கிரகம் எங்க இருக்கிறதோ அந்த கிரகம் அதனுடைய மாதம் முடிகிற வரைக்கும் அதே இடத்துல இருக்கும். ஸோ சூரியன் கிரகம் மகரத்தில் ராசியில் இருக்க போறாரு. இந்த மகர ராசியில் சூரியன் இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதம் முழுவதும் சுபமான பலன்களையும் சில கசப்பான அனுபவங்களையும் யாரெல்லாம் அனுபவிக்க போறாங்கன்றத இந்த பதிவில் பார்க்க இருக்கும். மாத பலன் உங்கள் அஸ்ட்ரோ செல்வநாராயணன். இப்போ பார்க்க இருக்க ராசி மேச ராசி. மேச ராசி காலபுருஷனுக்கு 1ஆம் ராசி. மேஷம் அந்த ராசியுடைய அதிபதி செவ்வாய். சற்று மூர்க்கமான கோபம் உடையவர்களாகவும் அதோட கோபத்தோட நல்ல குணங்களும் உடையவர்கள். இந்த ராசியுடைய தன்மை இப்படி இருக்கும்பொழுது இந்த தை மாதத்தில் மட்டும் என்ன நடக்கவிருக்கும் அப்படிங்கிறத பார்க்க இருக்கோம். ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு. ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு வரும்போது தைரியஸ்தானம், முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிற எல்லாமே சுபமான பலன்களை கொடுக்க இருக்கும். தைரியம் எப்படி, நல்ல முயற்சிகளை செய்கிறோம். ரொம்ப நாள் எனக்கு தொழிலில் பெரிய வெற்றிகளை கொடுக்கணும், எனக்கு நீண்ட நாளாக எனக்கு நடக்க வேண்டியிருந்த நல்லதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த 3ஆம் இடத்தில் உள்ள குரு உங்களுக்கு ஃபேவரபிளாக கொடுப்பாருங்க. அதோட 3ஆம் இடத்தில் உள்ள குரு 5ஆம் பார்வையை 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. 7ஆம் இடம்ங்கிறது கலத்தரம். மனைவி ரொம்ப நாளாக இந்த பொருள் கேட்டுட்டு இருந்தாங்க, வாங்க முடியாமல் இருந்தது. நிச்சயமாக இப்போ வாங்கி கொடுப்பீங்க. நீண்ட நாட்களாக திருமணத்துக்காக இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. திருமணம் முடிஞ்சிருச்சு, குழந்தை பேருக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம். இது எல்லாமே குரு அப்படிங்கிற கிரகத்தின் மூலமாக நிச்சயமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அதோட குரு தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்களை ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்க இருக்கிறதுனால செவ்வாய் புதன் அப்படிங்கிற கிரகத்தை பார்க்குதுங்க. அங்கு செவ்வாய் தை மாதம் 1ஆம் தேதி வரை மட்டுமே இருக்கும். அதோட புதன் அப்படிங்கிற கிரகத்தை குரு பார்க்கறதுனால உங்களுடைய வாக்கு, என்னுடைய பணியில் நான் இருந்த காலகட்டத்தில் யாருமே என்னுடைய பேச்சையோ நான் சொல்கிற விஷயத்தையோ பெருசாக மதிச்சதில்லை அப்படிங்கிற கஷ்டப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய பேச்சு எடுபடவில்லைனா இந்த காலகட்டம் உங்களுடைய பேச்சுக்கு தனி மரியாதை உண்டு. ஏன்னா வாக்கு சொல்லுகிற கிரகமே புதன். அந்த கிரகத்தை குரு பார்க்கறதுனால உங்களுடைய பேச்சில் ஒரு மரியாதையை உண்டு. அந்த பேச்சுக்கு சிலர் செவி சாய்க்கக்கூடிய தருணமும் இந்த தருணம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. அதோட ராசிக்கு 10ல் சுக்கிரன் சூரியன் சேர்ந்து இருக்கிறது. அதனால என்ன நடக்கும் அப்படின்னா, நீண்ட நாட்களாக என் மனைவிக்கு வேலை கிடைக்கல, நீண்ட நாட்களாக அவங்க பல முயற்சிகளை செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த முயற்சி எப்போதான் அவங்களுக்கு நல்ல பாக்கியத்தை கொடுக்கும், எப்போ அவங்க அந்த தொழில் அப்படிங்கிற அமைப்பில் வெற்றி பெறுவாங்க
அப்படின்னா இந்த தை மாதம் சுக்கிரன்கிற கிரகம் உங்கள் ராசிக்கு 10ல் இருக்கிறதுனால இந்த நேரம் நீங்கள் முயற்சி பண்ணும் பொழுது இந்த நேரம் அவர்கள் ஏற்கனவே முயற்சி செய்திருந்த சில விஷயங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை. சூரியன் 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களை தனித்துவமாக அந்த தொழிலில் வெற்றி பெற வைக்கும். ஜாதகருக்கே தனித்துவமாக வெற்றியை கொடுக்குங்க. 10ல் உள்ள ராகு 11 உள்ள ராகு என்ன செய்ய காத்திருக்கு அப்படின்னா ஆசைகள், பெரிய பெரிய எண்ணங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க. ஏன்னா உங்கள் வருமானத்துக்கு என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க. ஏன்னா இந்த ரூபாவை இவ்வளோ தூரம் முதலீடு பண்ணலாம், இதை இங்கே செய்யலாம், அதை செய்யலாம். ஏன்னா குருவோட பார்வை ராகுமால் இருக்கும்போது பெரிய திட்டங்கள்லாம் திட்டுவீங்க. அதாவது 1 ரூபா கொடுத்த 10 ரூபாய் தருவாங்க அப்படிங்கிற எண்ணெல்லாம் நிறைய பேர் உங்களுக்கு ஆசையை தூண்டுவாங்க. அதெல்லாம் போனீங்கன்னா குருங்கிற பெரும் பணம் உங்களை இழப்பை கொடுத்துரும். ஏன்னா ராகுங்கிறது உங்களுடைய எண்ணத்தை அலைகளை அதிகப்படுத்தும். எதையும் உங்களுக்கு நிலையானதாக கொடுக்க விடாமல் தடுக்கும். அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொருளாதார விஷயத்திலும் சரி, யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடும்போதும் சரி ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது கடன் வாங்கும் பொழுதும் கடன் கொடுக்கும் பொழுதும் நீங்கள் கையாள வேண்டியது கவனம்ங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. 12ஆம் இடத்தில் உள்ள சனி அவர் 10க்கு உரியவர், 12ல் உள்ளார். இதில் என்ன செய்ய போகுதுன்னா அவர் 11க்கும் உரியவர்ல. ஸோ 10க்கு உரியவர் என்ன செய்வார்னா தொழில் அப்படிங்கிறதுல ஒரு லாபத்தை கொடுத்துருவார். அவரே 12 இருக்கிறதுனால கட்டாயமாக விரயம் கொடுப்பார். சரி, விரயம் மட்டுமே கொடுப்பாரா? ஈக்குவலாக இருக்கும். வர வருமானத்துக்கு ஏற்ற செலவுகளும், செலவுக்கேற்ற வருமானமும், வருமானத்துக்கேற்ற லாபமும், இந்த 3ம் சரியாக கொடுக்கக்கூடியவர் சனி. ஏன்னா கர்மகாரகன், காலபுருஷனுக்கு 10க்குரியவன் கர்மகாரகன் சனிங்கிறதுனால உங்களுடைய கர்மாவுக்கு ஏற்றார் போல் உங்களுக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அத்தனையும் சரியாக கொடுக்கக்கூடிய கிரகம் சனி. அதோட ராசிக்கு 5ல் கேது இருப்பது குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப அதிக கண்டிப்போடு இருக்கும்பொழுது அது வெறுப்பாக மாறி உங்களோட கருத்து வேறுபாடு வர காரணமாக இருக்கும். ஏன்னா 5ல் கேது வரும்பொழுது குழந்தைகள் அப்படிங்கிற இடம் 5ஆம் இடம். அங்கே கேது இருக்கும்பொழுது நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு முறை சொல்லிவிட்டால் போதும், அதை தொடர்ந்து சொல்லும்போது குழந்தைங்களுக்கு உங்கள் மேலே வெறுப்பு வரும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது குழந்தைங்க விஷயத்திலும் சரி. நன்றி.